நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. அவர் பேப்பர்ல எழுதி கொடுக்கறத அப்படியே படிப்பாரு. அது கூட நீங்க ரிவர்ஸ்ல கொஸ்டின் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எத்தனாவது கேள்வின்னு தெரியாது. அப்படி உட்காந்து பத்திரிகையாளர் முன்னாடியே தேடுவார். இதை நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். அந்த வகையில தான் இப்போ ஒரு பிரச்சார உத்தி யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமா? என்ன மாதிரி இது பிரச்சாரம்? ஏதாவது இவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா, தெரியாத பேசுறாரா? ஒன்றும் புரியல. அப்படியானா அவர் சொல்றதுபடி நம்ம யோசிச்சோம்னா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் தேர்தல்னு சொன்னா பொருந்தும். அப்படி அங்க நடக்குது. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இங்க யார் ஆட்சி அமைக்க போறாங்க, யார் முதலமைச்சரா வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்கான தேர்தல் நடந்தா இவங்க வித்தியாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க கேட்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தமிழ்நாட்டு வேட்பாளர்கள் தானே? அது அதிமுகவா இருக்கட்டும், அதிமுக கூட்டணியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தானே? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க பிஜேபி அப்படின்னு. ஏன் சார், உங்க கட்சிக்குள்ள டெல்லியை சேர்ந்த காங்கிரஸ் இருக்கே, அது உங்களுக்கு தெரியவே இல்லையா? மறந்தே போயிட்டீங்களா? அவங்களையும் உங்க திமுகவோட ஒரு ஆளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு உதாரணம் நீங்களே உங்க வாயால சொல்ல முடியாது. அப்புறம் பாருங்க, இந்த காங்கிரஸ்ன்னு சொன்ன உடனே அடுத்த ஞாபகம் வருது. காங்கிரஸ்ல இது வரைக்கும் வேட்பாளர் போடல. இது ஒரு பெரிய சர்ச்சையாக பேசு பொருளாக மாறி இருக்கு. நம்ம எப்பவும் பார்க்குற விஷயம்தான். காங்கிரஸ்ல கடைசி நேரத்துல யாரையோ ஒரு வேட்பாளர் அறிவிப்பாங்க. அது வரைக்கும் கோஷ்டி சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க. நேத்து கூட பாருங்க, சத்தியமூர்த்தி பவன்ல 2-3 குழுக்களா சேர்ந்து அவங்களுக்கு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதுல ரொம்ப ஹைலைட்டா பேசக்கூடிய மாணிக்கம் தாகூர் தேர்தல் பொறுப்பாளர் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இங்க அவருக்கு ஒரு கோஷ்டி, ஜோதிமணி அவருக்கு ஒரு கோஷ்டி, செல்வ பெருந்தகை மாநில தலைவருக்கு ஒரு கோஷ்டி அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு கோஷ்டி வச்சுட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன முக்கியமா சொல்லப்படுதுன்னா, பெருந்தகையோட கோஷ்டி அப்படியே திமுகவாவே மாறிட்டாங்களாமா. இது கட்சி மேலிடத்துக்கு பொறுக்க முடியல. இப்ப வரைக்கும் நீங்க பாப்பீங்க, திரு ராகுல் காந்தி இந்த தேர்தல் கூட்டணி பத்தி ஒரு சின்ன வாழ்த்து கூட சொல்லல. ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல அன்ஃபாலோ பண்ணியிருக்கார். அப்போ இது என்ன புரியுது நமக்கு? இந்த கூட்டணி அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவரோட எண்ணமெல்லாம் இருந்தது விஜயோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு தான். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா திரு செல்வ பெருந்தகை, திமுகவாக மாறிய செல்வ பெருந்தகை இந்த கூட்டணியை அப்படியே மாற்றி கொண்டு போயிருக்கிறார். இது களத்துல எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையாவே சொல்றேன், காங்கிரஸ்காரங்களா இருக்கட்டும், இல்ல திமுக காரங்களா இருக்கட்டும், மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு நிச்சயமா திமுக காரர்கள் ஓட்டு போடக்கூடாதுன்ற சபதத்தை எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மக்கள் படுகின்ற அல்லல்கள், துயரங்கள், இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மாண்புமிகு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நிறைய தேர்தல் அறிவிப்புகளை சொல்லியிருக்காரு. இது அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போற எல்லா இடத்துலையும் பயங்கரமா பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இதை வரவேற்கிறாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம், அதாவது நம்ம தேர்தல் அறிவிப்புல எடப்பாடியார் குறிப்பிட்டாரு, இந்த 5 வருட ஆட்சியில் மக்கள் படுகின்ற அல்லல்கள், துயரங்களை துடைப்பதற்காக ஏதாவது குறைந்தபட்ச உதவியை அரசாங்கத்தின் வழியாக செய்ய வேண்டும் சொல்லிட்டு அவரு ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். சொன்ன உடனே வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டி கும்பல் வேகமா ஓடி திமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்பாங்களாம். இதுல அவங்களோட பிரச்சாரத்தை பாருங்க. நாங்க 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்தோம்னா நீங்க வேணான்றதெல்லாம் வாங்கிக்கலாம்ல, ஃப்ரிட்ஜ் வேணும்னா வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வேணா வாங்கிக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், ஏங்க நாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறோம், அதுக்கு மேல ஃப்ரிட்ஜும் கொடுக்குறோம் அப்படின்னா 8,000 பெருசா, 10,000 பெருசா, அதுக்கு மேல ஃப்ரிட்ஜ் பெருசா அப்படின்னா பல்லை இழிக்கிறாங்க. என்னையா உங்களோட கணக்கு, என்ன நியாயம்? ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது நமக்கு. அதுக்கப்புறம் திரு ராகுல் காந்தி இருக்காரு இல்லைங்க, அப்படின்னு ஒரு தலைவர் காங்கிரஸ்ல இருக்காரானே இப்ப தெரியல சமீப காலமா. அது வேற விஷயம். இதுல கேரளாவுக்கு வராரு, இன்னைக்கு கேரளாவில் இருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உட்பூசல் இருக்குல்ல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அது என்னன்னா, இப்ப வேட்பாளர் அறிவிப்புல
அது வெட்ட வெளிச்சமா நமக்கெல்லாம் புரிய வருது. அதனால சுத்தமா ராகுல் காந்திக்கு பிடிக்காத ஒரு தேர்தல் உடன்படிக்கை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதுனால காங்கிரஸ்காரர்களே இதை விரும்பல அப்படிங்கிறதான் உண்மையான செய்தி. அப்புறங்க நம்ம விஜய் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவரே தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மணிப்பூர் ஆளுநருக்கு லெட்டர் எழுதுறாரு. இப்படிப்பட்ட விஜய், நான் ரொம்ப தூயவன், நேர்மையான கட்சியை நடத்துகிறவன், கரைபடியாத கை, மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதாவது சினிமாவில் நடிப்பதை சொல்றார் அவர். சினிமாவில் நடிப்பதற்கு ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்படிப்பட்ட பணத்தையே அவர் விட்டுட்டு வந்துட்டாருன்னு அவரும் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்டுனா, ஒரு படத்துக்கு 250 கோடின்னு வச்சுக்கோங்க, சரியா? நல்லா கணக்கு பண்ணிக்கோங்க. 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்கினா சரி, அவர் ஆரம்ப காலத்தில் அது வாங்கலைன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒன்றும் வேண்டாங்க. அவர் நடித்த கடைசி 4 படத்துக்கு 250 கோடி வாங்கியிருந்தார் அப்படின்னா அவரோட சொத்து மதிப்பு என்னவா இருக்கும்? 1000 கோடி தானே. ஆனால் அவருடைய தேர்தல் அஃபிடவிட்டில் என்ன கொடுத்துருக்காருன்னா, அவருடைய சொத்து மதிப்பு 400 கோடின்னு கொடுத்துருக்காரு. இதில் சில அல்லக்கைகள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆஹா 400 கோடியை வந்து அவர் டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிட்டாரு. ஐயா, அது டிரான்ஸ்பரன்சி கிடையாது, பொய் கணக்கு, போலி கணக்கு. ஊழலை பற்றி பேசின விஜய் போலியாக ஒரு கணக்கை கொடுத்திருக்கிறார். இதில் எப்படி நீங்கள் யோசிக்கணும், ஒன்று இந்த கணக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது 400 கோடி சொத்து மதிப்பு கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், 250 கோடி நீங்கள் வாங்கலை, இல்லை நீங்கள் 50 கோடி வாங்கினீங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு மாற்றி மாற்றி பொய் புழுகக்கூடாது. அப்போ 250 கோடி வாங்கின ஒருத்தர் இன்னைக்கு தன்னுடைய சொத்து மதிப்பை 400 கோடின்னு காமிச்சா இது ஊழலில் வரலையா? இது தூய சக்தி பண்ணுற வேலையா இது? அப்போ என்ன வித்தியாசத்தை நீங்கள் பெருசாக மக்களுக்கு காட்ட விரும்புகிறீங்க? எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இன்னமும் இது மாதிரி உருட்டிக்கிட்டே இல்லாமல் கொஞ்சமாச்சும் ஒரு மக்களை ஏமாத்தாமல், உங்களை ரசிகர்னு உங்களை பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறவங்களை ஏமாத்தாமையாவது இருங்க. ஏன்னா நாங்கள்லாம் அது நம்ப மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எதையுமே யோசிக்கலைங்க. அப்படியே அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்கோமோ அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி காப்பி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தான் வழக்கமாக ஒன்றுமே தெரியாது, யாராவது எழுதி கொடுக்கணும், அதை படிக்கணும், இப்படித்தானே வளர்ந்துருக்குறாங்க. அதே நடைமுறையை இப்போவும் இந்த தேர்தல் அறிக்கையிலையும் மேனிஃபெஸ்டோலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கானவர்கள் அவர்கள் இல்லை, தம் சொந்த மக்களுக்கானவர்கள் என்பதை தமிழக மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் காணாமல் போகும். அப்புறங்க கடந்த 2021 தேர்தலில் மிகப்பெரிய 2 உருட்டுகளை உதயநிதி உருட்டிட்டு சுத்திக்கிட்டு இருந்தார். ஒன்று, ஒத்த செங்கலை தூக்கிட்டு அலைஞ்ச ஒத்த செங்கல் உதயநிதி. ஒத்த செங்கல்ல எய்ம்ஸ்ன்னு போட்டுட்டு எய்ம்ஸ் வந்துருச்சான்னு கேட்டார். ஆனால் இப்போ எய்ம்ஸு ஆல்மோஸ்ட் முடிச்சு, கட்டுமான பணிகள் முடிஞ்சு திறப்பு விழாவுக்கு ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ அதை சொல்ல முடியல. 2வது ஒன்று சொன்னார், நீட் தேர்வு ரத்து, அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு உருட்டினாரு. ஆனால் அதுக்கப்புறமா 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, எந்த ரகசியமும் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 20 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. அனிதாவினுடைய ஒரு மரணத்திற்காக அதை சொல்லி அரசியல் பண்ணி உதயநிதி மட்டும் இல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிரா போயிருக்கு. அந்த உயிருக்கு மதிப்பும் தெரியல, விலையும் தெரியல. ஒரு மாணவனும் அந்த மாணவனை தொடர்ந்து அந்த மாணவனுடைய அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணாங்க. அன்னைக்கு உதயநிதி போனார் அவங்க வீட்டுக்கு, ஓட ஓட விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் காணாம போனவர் தான் உதயநிதி. இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கோம், நீட்டையும் காணும், உதயநிதியும் காணும். இன்னைக்கு நீட்டு விலக்குன்றத பேச்சே இல்லாம அவங்க தேர்தல் அறிக்கையிலிருந்தே தூக்கிட்டாங்க. அப்ப எப்படி அப்படின்னா, இவங்க கொடுக்குற 520 தேர்தல் வாக்குறுதி லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் கொடுத்ததை நிறைவேற்ற முடியாததெல்லாம் அப்படியே தூக்கிட்டு இப்ப திருப்பி 525 தேர்தல் வாக்குறுதி அப்படின்னா நிறைவேற்ற முடியாம போனதை மொத்தமா தூக்கிட்டாங்க. நிறைவேற்றணும்னு நினைச்சதை இந்த வருஷமும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன, ஏதாவது தமிழ்நாட்டை குத்தகைக்கு எழுதி வச்சிருக்கோமா என்ன? ஏன் சார், அவரும் அவர் மகனோ இல்லை அவங்க மொத்த குடும்பமும் ஆட்சி செய்யணும்னு? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தேர்தல் வாரிசு அரசியலை
குடும்ப சாம்ராஜ்யத்தை அழிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல்ல மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னாங்க. தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா அவரை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி உதயநிதிய, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக்கி அவர்தான் இந்த கட்சியினுடைய அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே. கட்சியில தலைவர் பதவி கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்ப கட்சி பதவி யாருமே நம்ம பேச போறதில்ல, அது உங்க கட்சி, நீங்க ஏதோ கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனா அதை விட்டுட்டு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை நீங்க ஏமாத்துனீங்க. இதற்கு மேலேயும் உங்களுக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்லை. இதுதான் கடைசி தேர்தல். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. மக்கள் தயாராக இருக்கிறார்கள். உண்மையாகவே மக்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு அம்மா இருந்த காலமாக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், மாண்புமிகு எடப்பாடியார் இருந்த காலமாகட்டும், இந்த 4.5 ஆண்டு ஆட்சி எல்லாத்தையும் மக்கள் இப்ப யோசித்து பார்க்கறாங்க. ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம். இந்த கட்சிக்கு, திமுகவுக்கு ஒரு முறை வாக்களித்து ஏமாந்து விட்டோம், இனிமேல் ஏமாற மாட்டோம் என்ற உறுதியோடு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. போற இடம் வர்ற இடத்துல எல்லாம் எடப்பாடியார் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் கொடுக்கிறார்கள், தொண்டர்கள் வரவேற்பை கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம வேட்பாளர் போட்ட விஷயம், இந்த வேட்பாளர்களுடைய அறிவிப்பு வந்ததுல இருந்து திமுகல இருந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு வேண்டாம், நான் இருக்கக்கூடிய டி நகர் பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டி நகருடைய பகுதி செயலாளர் சிட்டிங் எம்எல்ஏ வந்து தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போயிருக்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொல்றது, அவர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு, நான் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறேன், எனக்கு கொடுக்காம அவருக்கு எப்படி கொடுப்பீங்க, அன்பழகனுடைய மகனுக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படின்றதுக்காக திரு கருணாநிதி வந்து இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இப்படியான சூழ்நிலையில இங்கே வந்து மிகப்பெரிய சலசலப்பு ஓடிட்டு இருக்கு. அடுத்தது தாம்பரம் பக்கம் வந்துட்டீங்கன்னா, டிஆர் பாலு அவர்கள் பேசின வீடியோலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. வேட்பாளரை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதெல்லாம் சொல்ல முடியாத விஷயம்லாம் இருக்கு, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா, அந்த வேட்பாளரை ஏன் போட்டாங்கன்னு. இது எந்த அர்த்தத்தில் அவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இப்படி பல இடங்களில் வேட்பாளர் அறிவிப்பு மிகப்பெரிய சச்சரவும் சலசலப்பையும் திமுகவிற்குள் ஏற்படுத்தியிருக்கு. திமுகவினரே பேசிக்கிற விஷயம் அதுதான். ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவோன்ற மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பேசுறதையும் கேட்க முடியுது. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி மிக முக்கியமாக யாரும் மறந்துடாதீங்க. சரியான நேரத்தில் வந்து வாக்களியுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செஞ்சீங்கன்னா, உண்மையாவே சொல்றேன், அடுத்தது தமிழகம் பொற்காலமாக இருக்கும். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்கள் அப்படின்னா பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெரிய வயதான பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, போதையை கட்டுக்குள்ளே அவங்களால கொண்டு வர முடியல, காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு முழுவதும் ஒற்றை குடும்பத்துக்கு சேவகம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அப்படியான சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை கொடுத்து அமோகமாக வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.